நம்ம டயட் பேலன்ஸா இருக்கும்படி பாத்துக்கிறீங்களா? நீங்க காலைல தானே படிச்சோம், உன் உடம்பு உன்னுடையது இல்லையே, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட, அந்த உடம்ப கடவுளை மகிமைப்படுத்த பயன்படுத்துன்னு படிச்சோமே. நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஒரு பேலன்ஸ்டா மீட்ஸ் இருக்கிற சாப்பிட்றீங்களா? சாப்பிடலன்னா கடைசியில் நீங்க தான் பாடுபட போறீங்க. வெஜிடபிள்ஸ் பிடிக்காது, ஃப்ரூட்ஸ் பிடிக்காது, வெறும் சிக்கன் தான் வேணும், வெறும் கறி தான் வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, உடம்ப வளர்த்துக்கிட்டு இருங்க. கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆகும்? பாக்ஸ் ஃபுல்லா மெடிசனை வச்சுக்கிட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஏன்? அந்த நியூட்ரிஷன் இல்லை, இந்த நியூட்ரிஷன் இல்லை, பாக்ஸ் ஃபுல்லா சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படி இருந்தால் தான் பிழைக்கவே முடியும். ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த பாக்ஸில் இருக்கிற மெடிசன் சாப்பிட்டுருங்க. எத்தனை ஃப்ரூட்ஸை சாப்பிட்லையோ, எத்தனை வெஜிடபிள்ஸை சாப்பிட்லையோ, அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அதுக்கு விளைவுகள் வந்து தான் தீரும். தானியலை நம்ம பார்க்கலையா? ஏன் ஃப்ரூட்ஸில் இருக்கிற